நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி சீக்கிரம் வா, மழை பெய்யற மாதிரி இருக்கு. ஸ்டாண்ட் எடுத்து விடு. போலாமா? யாரா? ஹாய். இப்பதான் அக்காவும் மாமாவும் வெளியே போனாங்க. தெரியும். இல்லைங்க, போயிட்டாங்களா? சரிங்க, நான் கிளம்புறேன். புறப்படுறீங்களா? ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? வாங்க. என்னங்க பின்னாடி வரீங்க? உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே ரம்யா. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? திருநெல்வேலி காஃபி. இங்க வாங்கல, ஒரு நிமிஷம். ஒரு சீக்கிரம் சொல்லணும். என்னங்க? எனக்கு காஃபி போட தெரியாது. எனக்கு தெரியும். அப்போ ஒரு காஃபி ஸ்ட்ராங்கா? டபுள் ஸ்ட்ராங்கா? 2 minutes. கிச்சனுங்க. You wait. காஃபி ரெடி. இந்தாங்க. தேங்க்ஸ். Cheers. ரொம்ப குடிப்பீங்களோ? காஃபிக்குள்ள cheers சொல்றீங்க? சச்சா, சும்மா ஒரு ஃபன். அப்புறம் காஃபி எப்படி இருக்கு? எக்ஸலென்ட். இந்த மாதிரி தினமும் யாராவது காஃபி போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் போட்டு தரேன். அப்போ ஆடிட்டர் வேலை? அது கிடக்குது, விடுங்க. சமைக்க தெரியுமா? பிரமாதமா. மிளகு குழம்பு எப்படி வைக்கிறது? எங்க அக்கா வைக்க சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு தெரியுங்களா? தெரியாதுங்க. ஐயோ, எனக்கு தெரியுங்க. தேங்க் காட். இந்த காலிஃப்ளவரும் மட்டனும் போட்டு ஒரு மாதிரி கிறிஸ்பியா மொறுமொறுன்னு ஒரு சைட் டிஷ். அக்கா சொல்லிட்டு போனாங்களா? ஆமா அர்ஜுன். என்ன சொன்னீங்க? ஆமா அர்ஜுன் சொன்னேன். என் பேரை அழகா சொல்றீங்க. அந்த காலிஃப்ளவரும் மட்டனும் எனக்கு தெரியுங்க. ஆண்டவா, தப்பிச்சேன். அப்புறம் அந்த கருணக்கிழங்குல வெங்காயம், புளி, மிளகா போட்டு அந்த மசியல். எஸ், கரெக்ட். உங்களுக்கு தெரியாதுல? ஆமாங்க, எனக்கு தெரியுங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல? அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு நல்லா மசியல் பண்ண தெரியும். ஓ ரியலி? எஸ். நீங்க தெய்வங்க. ஒரு தடவை உங்க காலத்தொட்டு கும்பிடலாமா? இருக்கட்டுங்க. நான் கிச்சன் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ளீஸ்ங்க. நீங்க இன்னும் நியூஸ் பேப்பர் எதுவும் படிக்கலங்க. ஐயோ, மணி 11 ஆச்சுங்க. சீக்கிரம் படிங்க, நியூஸ் ஆறிட போகுது. தேங்க்ஸ்ங்க. நீங்க? நான் கிச்சன் போறேங்க. குட்டுங்க. என்னங்க, ரெடிங்க?
என்னங்க அதுக்குள்ளயா? டேஸ்ட் பாருங்க. சூப்பர். நீங்க பாசுங்க. சமையல்காரனாவா? இல்லங்க, என் ஃப்ரெண்டா. ஐ அம் ஹாப்பி. கை கொடுங்க. ஐயோ கருக போகுது. அப்பா நான் போய் சமையல்காரங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு டிக்கெட் போட்டாச்சு. என்னம்மா முகத்தில் சந்தோஷத்தவே வேணா, என்னாச்சு? இந்த கல்யாண நகை புடவை எல்லாம் திருநெல்வேலியில் எடுக்க கூடாதா? இங்க கிடைக்காது என்ன புதுசா அங்க கிடைக்க போகுது? அது இல்லாம இங்கேயும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. பத்திரிக்கை வந்ததும் நம்ம பக்கம் ஆளுங்களை கொடுக்கறதுக்கு 10 நாள் ஆயிடும்பா. அதனால சென்னைக்கு போவேனான்னு முடிவு எடுத்துட்டீங்க. முடிவெல்லாம் எதுவும் நாங்க எடுக்கல, சும்மா ஒரு யோசனை. பா யோசனை சரியில்லை. நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே தமிழ். பா நீ ஏன் சென்னைக்கு வர்றதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சென்னைக்கு போய் இறங்கின உடனே உங்களுக்கு இருப்பு கொள்ளாது. என் மாமனார் மருமையை மகளெல்லாம் பார்க்கணும்னு உங்களுக்கு மனசு துடிக்கும். நீங்கள் அங்கே போகிறதே எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காததை விடுங்கப்பா. சரவணுக்கு நீங்கள் அங்கே வர்றது கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் மீனாட்சியும் பார்க்கணும், அப்படி தானே? நான் என் மகளை பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பாப்பா? அவங்க மகளாக நடக்கலையே, சரவணோட மனைவியாக தானே நடந்துக்கிறாங்க. அதுதானப்பா முறை. அதெல்லாம் எல்லா உறவு முறையும் அத்து போச்சு. அதை புரிஞ்சுக்குங்க. தமிழ், அவ்வளோ தூரம் போய் மீனாட்சி பார்க்காம வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. எது கஷ்டமா இருக்கு? எதுக்குப்பா கஷ்டமா இருக்கு? போதும், இனிமேலாம் யாரையும் நினைச்சு கஷ்டப்படாம நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம். அம்மா பெங்களூருக்கு ஃபோன் பண்ணி ரம்யா அப்பா வரான்னு கேளு. இன்னும் 2-3 நாள்ல வரேன்னு சொல்லியிருக்காப்பா. சீக்கிரம் வர சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. சரிப்பா. பா கடிச்சு நேரம் எந்த குழப்பமும் வேணாம். எல்லாரும் சென்னைக்கு போறீங்க, வேணும்ன்ற நகை புடவையெல்லாம் எடுத்துட்டு வரீங்க. சரி, உன் இஷ்டம். சரி, நீங்கள் சென்னைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் பத்திரிக்கைலாம் தயார் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அவங்க கூட வரலைங்கிறதுக்காக சரவணி வீட்டுக்கோ என் மாமனார் வீட்டுக்கோ போக வேணாம். நம்மளை மதிக்காதவங்க வாசலில் மிதிக்க வேணாம். மாமியார் எப்படியெல்லாம் நம்மளை அசியப்படுத்தி பேசினாங்க, அதெல்லாம் மறந்துடாதீங்க. பா சொல்லுப்பா. நானும் உங்களை மாதிரி மனசு முழுக்க எல்லாரும் மேலேயும் பாசம் வச்சுருந்தேன். அதுக்கு பிராய்ச்சியத்தை மாதிரி அவங்க எல்லாரும் என் மனசில் ஆழமாக கத்தி இறக்கிட்டாங்களே. அப்பா அந்த வலிக்கு முன்னாடி என் பாசம் செத்து போச்சுப்பா. தயவு செய்து என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி எதையும் செஞ்சுட்டு வந்துடாதீங்க. யார் வீட்டு வாசப்படி முன்னாடி நிற்காதீங்க. உங்களை நம்பித்தானே இப்போ நான் உங்களை சென்னைக்கு அனுப்புகிறேன். என்னங்க இவன் இத்தனை தடவை அங்க போகாதீங்க அங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு போறான்? சரவணம் மீனாட்சி மேல அவ்வளோ வெறுப்பு. ரம்யா வேற மீனாட்சி வீட்டுல இருக்கா. இது தெரிஞ்சா என்ன ஆகும்? சுதா கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொரு கலவரம் நடக்கும். அவளுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா ஊருக்கு வந்துட சொல்லுங்க. இருக்கட்டும் விடு, அவளாவது அவளுக்கு விருப்பமானதை செய்யட்டும். தமிழ் பெங்களூர் காலேஜுக்கு ஃபோன் பண்ணா பிரச்சனை ஆயிடுங்க. இதுக்கு மேல என்ன பிரச்சனை வர வேண்டியிருக்கு? ஏங்க, நாம சென்னைக்கு போறப்போ மாப்பிள்ளைய மிர்ச்சி ஆபீஸ்ல போய் பார்க்கலாமாங்க? எதுக்கு வம்ப விலைக்கு வாங்குறா? எல்லாரும் ஒன்று சேர்ந்து சுதா கல்யாணத்துல வந்து நிக்கணும்னு விதி இருந்தா அது நடக்கட்டும். இல்லைன்னா எதையும் வலியை போய் செய்ய வேண்டாம். நான் ரம்யாக்கு ஃபோன் பண்ணி நாம வரத சொல்லவா? சொல்லுமா, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே மீனாட்சி எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேளு. சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், ஹலோ, கேக்குதாடா அர்ஜுன்? டேய் வந்துட்டியாடா? ஓகே ஓகே. என்னடா அர்ஜுனை தொடர்ந்து போன்ல சேஸ் பண்ணிட்டு இருக்க? ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வா. இதோ முடிச்சிட்டு வரேன். அவகிட்ட சொல்லிட்டு வாயேன். அர்ஜுன் வரத்துக்குள்ள நீ ஒப்பீனியன் சொல்லணும். சீக்கிரம் வா. சரி.
போட்டோ பார்த்து எப்படி இருக்கு சொல்லு. ம். சினிமா நடிகையா? அழகா இருக்கா? அழகா இருக்கல்ல? ஆமா, யார் இது? பேரு திவ்யா. கோயம்புத்தூர்ல ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றா. நான் டெல்லி போனப்ப இவ சிஸ்டர் என் கம்பெனில மீட் பண்ணேன். நாங்களாம் குரூப்பா உட்காந்து பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொன்னான். நம்ம அர்ஜுனை பத்தி சொன்னேன். போட்டோ அனுப்புங்கன்னாங்க. நான் அனுப்புனேன். பையன் பாஸ் ஆயிட்டான். அர்ஜுனுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ரம்யா, கவனமா பண்ணு. சரிக்கா. அர்ஜுன் ஓகே சொன்னானா? அவன் என்னத்த சொல்றது, திவ்யா அவளுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஆடி மாசம் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை பேசி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரம்யா, யாருன்னு போய் பாரு. என்ன, அவன் தான் வந்திருப்பான். ஹாய். வாங்க. ஹாய்ண்ணா. வாட்டா சவுப்பு சட்டை. சாரி நீ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, உங்க அண்ணனுக்கு சொல்லு. அவன் தான் டென்ஷனா உட்காந்துட்டு இருந்தான். என்னென்ன விஷயம்? இந்த போட்டோ பாரு. யாருன்னு இது? பிடிச்சிருக்கா? அழகா இருக்காளே. ரம்யா, உன் நினைப்பு எங்க இருக்கு? கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணு. ஏய், போறதுக்குள்ள எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடாத. என்னடா? அந்த பொண்ணு உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டா. இப்ப நீ என்ன சொல்ல போற? புரியலண்ணா. ஹேய், பேரு திவ்யா, MBA படிச்சிருக்கிறா, கோயம்புத்தூர்ல MNCல ஒர்க் பண்றா. நீ ஓகே சொன்னீனா உனக்கு அவளுக்கும் கல்யாணம். எனக்கு கல்யாணமா? அண்ணா. ஹேய், என்னடா இழுக்கிற? வேண்டாண்ணா, இன்னும் என் மைண்டு நடந்த விஷயத்துலேருந்து வெளியில வரல. கிவ் மீ சம் டைம்ண்ணா ப்ளீஸ். இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாண்ணா. அக்கா, உங்க 3 பேருக்கு காஃபி கொண்டு வரட்டா? கொஞ்சம் பேசாம இரு, பேசிட்டு இருக்கோம்ல. சரி. அனி, காஃபி வேணும். ஒரே தலைவலி. டேய், காஃபி டீலாம் சாப்பிட மாட்டா? அது போன வாரம், இது இந்த வாரம். ரம்யா, அர்ஜுனுக்கு மட்டும் ஒரு காஃபி. சரிக்கா. அவங்களுக்கு காஃபி போட தெரியுமா? என்னை விட பிரமாதமா சமைப்பா. அவ ஒரு கிச்சன் கில்லாடி. டேய் அர்ஜுன், ஒரு பிரதரா இல்லாம ஃப்ரெண்டா சொல்றேன். ஆஃப்டர் திருநெல்வேலி எபிசோடு என் அம்மா சித்தி எல்லாரும் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அவங்க கோபம் எல்லாம் என் மேலேயும் மீனாட்சி மேலேயும் தான். பர்டிகுலரா என் மேலதான். நீ இப்ப இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டனா எல்லாம் மறந்துடும், சரியாயிடும். அனி. டேய், சும்மா இழுக்காதடா. உனக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போலுக்குது. நானே ஓகே சொல்லிடுறேன். காஃபி பார்த்து, ரொம்ப சூடா இருக்கு. தேங்க்ஸ். காஃபியை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள டிசைட் பண்ணி சொல்லு. அனி, நீங்களுமா அனி? நாங்க ஒன்னும் அழகில்லாத போன உனக்கு காட்டல. அனி, நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ணி. அண்ணா, எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தோணுது. அப்புறம் யாராச்சும் கூட்டிட்டு ஓட போறியா? இல்லண்ணா, என் ஸ்டைலுக்கு லவ் மேரேஜ் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது, உங்கள மாதிரி. எங்க கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தான். இல்ல, லவ் மேரேஜ். ஏய், உன்னை கேட்டாங்களா? பேசாம இரு. சரவணா, நீ சொல்லு. டேய், என் கல்யாணம் ஒரு மாதிரி நடந்துச்சு. ஒத்துக்குங்கண்ணா, அது லவ் மேரேஜ் தான். சரி, அரேஞ்ச் மேரேஜ் வேணாம். நீ ஒரு பொண்ணை எப்ப மீட் பண்ணி உன் லவ்வ சொல்லி, அர்ஜுன் உனக்குலாம் அவ்வளோ டைம் கொடுக்க முடியாதுப்பா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீங்களும் அண்ணியும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். கிவ் மீ சம் டைம். அப்பா அம்மா பெரியம்மா மாதிரி நீங்களும் என்னை கம்பல் பண்ணாதீங்கண்ணா ப்ளீஸ். இஷ்டம். அண்ணா இந்த பாரு, எங்க 2 பேரால தான் நீ இவ்வளோ அப்செட்டா இருக்கிறன்னு எங்களுக்கு தெரியும். அது சரி பண்ணணும் ட்ரை பண்றோம். 1 வீக் கழிச்சு உன் முடிவை சொல்ற. சரிண்ணா. எங்களுக்கு பிடிச்ச முடிவா சொல்லு. ஓகேண்ணா, நான் கிளம்புறேன். பாய் நீ. ஏய், ஐபேட குதிருப்படா, 40,000 ரூபாய். இந்தா பாய், வர நீ. விட்டா சுட்டுன்னு போயிடும். ஐயோ, ரம்யா இந்த சாவியை கொடுத்துட்டு வா. என்ன அவன் எடுக்க வேண்டியதை விட்டு கொடுக்க வேண்டியதை எடுத்துன்னு போறான். குழப்பத்துல இருக்கான். அர்ஜுன், உங்க கீ. தேங்க்ஸ். உங்களுக்கும் தேங்க்ஸ். எதுக்கு? எதுக்குன்னு யோசனை பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. பாய். பாய்.
பயந்தே போயிட்ட. ஏன்டா திருட மாதிரி வந்து நிக்கிற? கத்தாத, உன் தங்கச்சி கேட்க போகுது. நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. மீனாட்சி, என்ன பிரச்சனை உனக்கு? லவ் லவ் மீனாட்சி. ஏய், யாரடா லவ் பண்ற? யார் இந்த பொண்ணு? ஐயோ, வேற லவ் இல்ல, இந்த லவ். டேய், வீட்ல தங்கச்சி இருக்கா, ஒழுங்கா நல்ல புள்ளைய வேலைய பாரு ராஜா. இப்படி பூனைக்குட்டி மாதிரி கண்ட நேரத்துல என்ன சுத்தி சுத்தி வரக்கூடாது. மீனாட்சி, உன் தங்கச்சி ஏதாவது சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்து ஏதாவது தியேட்டர்ல தள்ளி விட்டு வந்துருவா. டேய் பாவி, அவளை ஏதாச்சும் தையல் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்பலாம்ல. படிக்கிற வயசுல சுறுசுறுப்பா இருக்க வேணாமா? எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வரா. அது சரி. ஏய், பேசாம அவளை ஜிம்முக்கு சேர்த்து விட்டுறவா. மார்னிங் ஈவினிங் 2 செஷன். ஒரு சில்பா செட்டி மாதிரி ஒரு 0 சைஸ் கொண்டு வந்துடலாம். வந்து அப்புறம் ஏதாச்சும் ஒரு உலக அழகி போட்டியில டோக்கனை மாட்டி நிக்க வைக்க வேண்டியதுதான். நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? அப்போ கூட்டு போய் விட்டு வந்துருவா. ஓகே அத்தான், போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், பேசாம அவளை ஜிம்முக்கு சேர்த்து விட்டுறவா. மார்னிங் ஈவினிங் 2 செஷன். ஒரு சில்பா செட்டி மாதிரி ஒரு 0 சைஸ் கொண்டு வந்துடலாம். வந்து அப்புறம் ஏதாச்சும் ஒரு உலக அழகி போட்டியில டோக்கனை மாட்டி நிக்க வைக்க வேண்டியதுதான். நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? அப்போ கூட்டு போய் விட்டு வந்துருவா. ஓகே அத்தான், போலாம். நீ இப்ப வந்த? ஏய் ரம்யா, நீ கதவை தட்டிட்டு எக்ஸ்கியூஸ் மீலாம் சொன்னியா? 7 தடவை தட்டுன. கேட்கவே இல்லையா? நீங்க பேசிட்டு இருந்தீங்க. என்ன பேசிட்டு இருந்தோம்? தங்கச்சிய சினிமா கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுடலான்னு. நீ அப்பவே வந்துட்டியா? அதுக்கப்புறமும் நான் போல, இங்கதான் இருந்தேன். இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாது. அப்படியாத்தான்? எஸ். எந்த ஸ்கூல்ல படிச்ச நீ? சாரி, மாரல் சயின்ஸே இல்ல. வாங்க, என்ன ஜிம்ல சேர்த்து விடுங்க. நான் உலக அழகி ஆகணும். மீனாட்சி, ஏய், அவனை கிண்டல் பண்ணாத. நான் 0 சைஸ் ஆக வேண்டாமா? விடுடி, எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணிட்டு இருப்பேன். சரவணா, முதல்ல நம்ம 3 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாம். நாளைக்கே போலாமே. ரம்யாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல, பாவம் ஹாஸ்டல்ல வேற தங்கி இருக்கா. அதான், மழை நேரத்துல தலை நிறைய ஐஸ் வைக்காதீங்க. ஏய், சீரியஸா தான் சொல்றேன். நாளைக்கு டி நகருக்கு ஷாப்பிங் போறோம். என் ஃப்ரெண்டோட ஷோரூம் இருக்கு, வெரைட்டியா இருக்கும், ஆடி டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பான். போய் அள்ளிட்டு வரோம். ஓகே? சோ ரம்யாவுக்காக ஷாப்பிங்கா? அவளுக்காக மட்டும் இல்ல. அதான், ஆமான்னு சொல்லுங்க. பொண்டாட்டிக்கெல்லாம் பயப்படாதீங்க. நீ வேற சொல்லுடா. மீனாட்சி, நம்ம எல்லாருக்காகவும் தான் மீனாட்சி. காமாட்சி, படையாச்சி, உடையாச்சி, அம்மாச்சி, மொத்தத்துல சரவணத்தா பஞ்சர் ஆயிடுச்சு. ஏய், நீ சும்மா இருடி. மீனாட்சி, உனக்காக தான் மீனாட்சி. ஐயோ அத்தா, நீங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுறீங்க. வேற வழியே இல்லம்மா, விதி. சும்மா தானே. ஏய், என் புருஷன் தலைய குழப்பாத. நீ வாடா செல்லம், நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போலாம். ஆமா, எனக்கு என்ன வாங்கி தருவ? உனக்கு ஓகேனா அந்த கடையை வாங்கி தர மீனாட்சி. ஐயோ சாமி, என்னால இது தாங்க முடியல. அப்ப நீ கீழே இறங்கி ஓடு. எனக்கா விரட்டுற? போடி, நான் கொஞ்ச நேரம் என் குழந்தைய கொஞ்சம். அதான், செம்ம கப்பிள்ஸ் நீங்க. ஏய், கண்ணு போடாதடி. சந்தோஷமா இருங்கக்கா. ஹலோ, சொல்லுமா. ரம்யா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னம்மா, அப்பா கூட சண்டை போட்டு பஸ் புடிச்சு வந்துட்டியா? நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். எல்லாரும் சண்டை போட்டு வந்துட்டீங்களா? ரம்யா, கவனமா கேளு. நாங்க எல்லாரும் சேலையும் நகையும் வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கோம். அப்படியா? எங்கம்மா இருக்கீங்க? எதுக்குடி? உங்க அத்தானுக்கு நாங்க வந்தது எதுவும் தெரிய வேண்டாம். நீ எப்படி இருக்க? மீனாட்சி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. அத்தா என்னைய ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. எத்தனை மணிக்கு? ஈவினிங். ஆபீஸ் முடிஞ்ச உடனே வந்து கூட்டிட்டு போவாரு. எந்த கடைக்குமா போறீங்க? பாண்டி பஜார்ல ஏதோ அத்தானுக்கு தெரிஞ்ச ஷோரூம் இருக்கான், அங்கதான் போறோம். சரி சரி, நாங்களும் அந்த பக்கம் தான் வரோம். ஒருத்தர் பார்த்துக்க கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கோ. எதுக்கும் நான் உனக்கு சாயந்தரம் ஃபோன் பண்றேன். சரி, வச்சிடுறேன். சரிம்மா.
ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க விரும்பாத இந்த டீமை சந்திக்க வைக்கிறோம்.